பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின். நிச்சயமாக உங்களுடைய ரப்பு அல்லாஹ் எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால், ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தான். ஃபீ சித்தத்தி அய்யாமின், 6 நாட்களிலே படைத்தான். 6 நாட்கள் என்றால் என்ன, அந்த விளக்கங்கள் என்ன என்பதை நேற்று சொன்னோம் உங்களுக்கு. சும்மஸ்தவால் அரிசிலே பின்பு அவன் செவ்வையானான். செவ்வையானான் என்பதற்கு என்ன பொருள் என்று நேற்று சொன்னோம். 6 நாள் என்பதை சில ஹதீசுகளில் விளக்கும் போது, திங்கட்கிழமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிருஷ்டிக்க ஆரம்பித்தான். இந்த 4வது நம்பர் ஆஷியால போடுறாங்க பாருங்க. இப்திதால் ஹல்க ஃபி யௌமில் அஹத், சிருஷ்டிக்கு ஆரம்பித்து திங்கள் செவ்வாய் 2 நாள் பூமியை படைத்தான். ஞாயிற்றுக்கிழமை சிருஷ்டிக்க ஆரம்பிச்சு ஞாயிறும் திங்களும் அல்லாஹ் தஆலா பூமியை படைச்சான. அப்புறம் மலைகளையும் அதில் உண்டான மிருகங்கள் எல்லாத்தையும் செவ்வாய் புதன்ல படைச்சான. வானத்தை அல்லாஹ் தஆலா வியாழன் வெள்ளியில படைச்சான். மொத்தம் 3 நாட்களாக 6 நாட்களாக ஆச்சுன்னு சில கிதாபுல போடுறாங்க. இஸ்தவா என்பதற்கு அது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் மூலமாக ரிவாயத் செய்யப்படுகிறது. அல் இஸ்திவாவு மாலூமுன் வல் கைஃபு மஜ்ஹூலுன் வல் ஈமானு பிஹி வாஜிப் வஸ் சுஆலு அன்ஹு பிதாத்து. அதாவது இஸ்திவா செவ்வையானான் என்று அல்லாஹ் சொன்னான், அதை நம்ம தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்படி செவ்வையானான் என்பதனுடைய நேரடி பொருள் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதோட முறை நமக்கு தெரியாது. ஆனால் அதை கொண்டு ஈமான் கொள்வது அவசியம். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் செவ்வையா இருக்கிறான்னு ஒத்துக்கணும். நம்ம அது எப்படி என்ற நோண்டி கேட்கறது பிதாத், ஒரு சுஆலு அன்ஹு பிதாத் என்று இந்த மகான்கள் கூறியிருக்கிறதாக ரிவாயத் செய்யப்பட்டது. அதே மாதிரி யார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை வானத்தில் இருக்கிறான் என்பதை மறுத்தானோ அவன் காஃபிர் என்றும் அது இருக்கிறது. அதனால அல்லாஹ் வானத்துல மட்டுமே இருக்கிறான் என்று சொல்வதற்கு இந்த ஆயத்துல ஆதாரம் இல்லை. என்ன பை, ஏன்னா அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிசிலே செவ்வையானான்னு வந்திருக்கு. அரிசி என்பது வானத்துக்கு மேலன்னு வச்சுட்டு பூமிக்கு கீழே அவன் இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கக்கூடாது. திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாலும், லவ் அன்னக்கும் தல்லை தம்பி ஹபலின் இலல் அரளி சுஃபுலா லஹபிதா அலல்லா, நீங்கள் வாலியிலே ஒரு கயிற்றை கட்டி பூமிக்கு கீழே நீங்கள் போட்டாலும் அது அல்லாஹ் மேலதான் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மேலே இருப்பதுனால் கீழே இல்லை என்று அர்த்தம் வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நாம் இந்த வானம் என்று எதை சொல்கிறோமோ, 7 வானத்துக்கு மேலே அரிசின்னு சொல்றாங்களே, வானம் என்று எது சொல்கிறார்களோ அது முழு உலகையும் சூழ்ந்துதான் இருக்குது. ஏன்னா இப்ப பாருங்க, நம்ம பூமி உருண்டையா இருக்குல்ல, இப்ப நம்ம பூமி உருண்டைக்கு மேலே இந்தியா இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்ப கீழே இருப்பதற்கு அமெரிக்கா இருக்கு. பூமி உருண்டை முழுவதும் நாடுகள் இருக்கு. வலது பக்கம் ஒரு நாடு, இடது பக்கம் ஒரு நாடு, எல்லா பக்கமும் நாடுகளுக்கு தான் சரி. இப்ப நமக்கு பார்த்தா வானம் எங்க இருக்கு, மேல இருக்கு. அமெரிக்காக்காரங்களுக்கு வானம் எங்க இருக்கும், அவங்களுக்கு மேலதான் இருக்கும். ஆனா பூமி உருண்டையா இருக்கா, வானம் உருண்டையா தான் இருக்கு. பூமி சுத்தி வானம் தான், நம்ம மேல பாக்குறோம். இதே மாதிரி அமெரிக்காரன் மேல பார்ப்பான். ஆனா நம்ம 2 பேரையும் வச்சு பார்த்தோம்னா, பூமியை எப்படி சின்னதாக்கி கண்மணி கொண்டு பார்த்தோம்னா, நாம நின்று இருக்கிறது பூமிக்கு மேல நிக்கிற மாதிரி இருக்கும், அவன் நிக்கிறது பூமி கீழே நிக்கிற மாதிரி இருக்கும். அவன் கீழே பாரு வானம் இங்கே இருக்கு, கீழே காட்டிட்டு இருப்பான்.
கையில் நிற்கிறோம் எங்கே காட்டிட்டு இருப்பான் வானத்தை, வலது பக்கம் நிற்கிறோம் அந்த பக்கம் காட்டிட்டு இருப்பான் வானத்தை. ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் திசைக்கு தலைக்கு மேலே இருப்பதை காட்டிக் கொண்டிருப்பார்கள். எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு உருண்டை கலர்ல உருண்டையான ஒரு காலத்துல ஒட்ட வைக்கப்பட்ட ஆணிகளை போல. அப்படிதான் பூமி என்று ஒரு பெரிய காந்தம், நம்ம அதை ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆணி எடுத்து சொல்ல சுத்தி ஆணி, ஒரு உருண்டை ஃபுட்பால் பெருசுக்கு ஒரு காந்தம் எடுத்து சுத்தி ஆணி ஒட்டி வச்சுட்டோம். ஆணி எல்லா திசையிலும் பார்த்து நிற்குது. அது மாதிரி எல்லா திசையிலையும் பார்த்து ஜனங்க நிற்கிறாங்க. அவரவர்களுக்கு மேலே உள்ளதை வானங்கிறாங்க. இப்போ வானம் என்பதும் உலகையும் சூழ்ந்திருக்கிறது. அப்போ அல்லாஹ் மேலே இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் எங்கும் இருக்கான்னு சொல்ல முடியும், வேற வழியே இல்லை. வானத்துக்கு மேலே இருக்கான் அல்லாஹ் தஆலான்னா அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், வேற வழியே இல்லை. இந்த பூமியும் இந்த சூரியன் சந்திரன் கோள்கள் நட்சத்திரங்கள் இது அனைத்தையும் சூழ்ந்தது வானம். அதை முதல் வானத்தை இரண்டாவது வானம் சூழ்ந்திருக்கிறது. இவ்வாறாக 7 வானங்கள். 7வது வானத்தையும் சூழ்ந்ததாக அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அந்த அரிசியும் சூழ்ந்து அல்லாஹ் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் இல்லாத இடமே இல்லைன்னு அர்த்தம். அரிசி என்பது 7 வானத்துக்கு மேல ஒரு தனிப்பட்ட பில்டிங் கிடையாது. அப்ப 7 வானங்களையும் உள்ளடக்கியதுக்கு பேர் தான் அரிசி. அரிசிக்குள்ள 7 வானமும் அடக்கம். அப்ப அரிசிலே அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்ன அர்த்தம் என்ன? எல்லா திருஷ்டிகளையும் அல்லாஹ் இருக்கான்னு அர்த்தம். இப்ப மஹ்ஷர்ல வருது அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல்ல அல்லாஹ் சில பேருக்கு இடம் கொடுப்பான்ட்டு அப்படின்னா, அப்ப அரிசிங்கிறது ஒரு தனி ரூம் வானத்துல மேந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த ரூமுக்கு மேல சூரியன் இருக்கிற மாதிரியும், சூரியன் தலைக்கு மேல இருக்குன்னு வருது, ஒரு பனைமரம் வரத்துக்கு மேல வருது. அப்ப அல்லாஹ்வுடைய அரிசி அவ்வளவு சின்னதா? ஒரு 10 அடிக்கு 10 அடி உயரம் இல்லை, 10க்கு 10 அகலம் இல்லை, ஒரு சின்ன பில்டிங்கா கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி வச்சுதான் பனைமரத்து மேட்டுக்கு சூரியன் இருந்துச்சுன்னா நிழல் வரணும்னு சொன்னா அது கீழே இருக்கணும் அரிசி. தலைக்கு மேல பனைமரம் உயரத்துக்கு சூரியன் இருக்கு, அது கீழே இருக்கணும். அப்படின்னா 10 அடிக்கு 10 அடி உள்ள ஒரு சின்ன பில்டிங்கா இருக்கணும் அரிசி. அப்படி வச்சுதான் அது வரும். அந்த அரிசி நிழல்ல அல்லாஹ் தஆலா எல்லா அன்பியாக்களுக்கும் எல்லா அவுலியாக்களும் எனக்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கணும்? அது அன்பியாக்களே 1,24,000 பேருங்க பை. அதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் 1,24,000 பேர், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முஃபஸ்ஸீர்கள், முஹத்திஸீன்கள், அவுலியாக்கள்லாம் போக நம்மவர்கள் எல்லாம் போய் நிற்கணும் அரிசி நிழல்ல. அப்போ அரிசி நிழல் எவ்வளோ பேசிக்கணும்? அப்போ அரிசி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும்? வெறும் 10 அடி உயரம் 10 அடி நீளம் மட்டும் இருந்துச்சுன்னா பத்துமா? அது சரி, அதை விட பிரம்மாண்டம் அரிசி நீ அவ்வளோ பெருசு கற்பனை வச்சா அதுக்கு மேலே சூரியன் இருந்தால் தான் நிழல் வரும். சூரியன் அதுக்கு கீழே இருந்துச்சு நிழல் வராது. அதனால கற்பனைக்கு விளங்காத ஒரு சமாச்சாரம். அரிசியுடைய நிழல்ல இடம் கொடுப்பானோ அதையே பில்டிங்கா கற்பனை பண்ற. எனவே அவனுடைய நிழல் அர்த்தம். ஏற சில ரிவாயத்துகள்ல அரிசின்னு சில ரிவாயத்துல வருது. சில ரிவாயத்துகள்ல லாதில்ல இல்லா தில்லுஹு, அவனுடைய நிழலை தவிர வேறு நிழலே இருக்காது அப்படின்னு வருது. இப்ப அவனுக்கு நிழல் இருக்கா அல்லாவுக்கு? சில ரிவாயத்துகள்ல அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லை, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அரிசியுடைய நிழல்ல இடம் கொடுப்பான்னு வருது. சில ரிவாயத்தில் எப்படி வருதுங்க? அவனுடைய நிழல் லாதில்ல இல்லா தில்லுஹு அப்படின்னு வருது. இதுக்கு என்ன பதில் சொல்லுவ? இப்ப அல்லாஹ்வுக்கு நிழலா? அல்லாஹ்வுக்கு எங்க நிழல் இருக்கும்? இப்ப நாம நின்றா நிழல் இருக்குது. மண் அங்கர முஅசிரன் ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். அபுல் யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு ரிவாயத் செய்றாங்க. முஸ்லிம் அஹ்மதுலயும் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு ரிவாயத் செய்றாங்க. மண் அங்கர முஅசிரன், ஒரு கடன் கஷ்டப்பட்டு கஷ்டம் உள்ளவனுக்கு, கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடியவனுக்காக வேண்டி ஒருவன் கால அவகாசத்தை கொடுத்தால், வலா அனு, அல்லது கடனை அவனை விட்டு தள்ளுபடி செய்துவிட்டால், அல்லாஹ் தனது நிழலில் அவருக்கு நிழல் கொடுப்பான். அப்ப அல்லாஹ் நிழல் வருது, நீ நின்றா நிழல் வருது, பேய் மாரி நிக்குது நிழல். இப்ப அல்லாஹ் நின்று அவனுக்கு நிழல் வேற அந்த நிழல்ல வேற ஒரு ஆளை உட்கார வச்சு நியாயாது. அப்ப இந்த இடத்துல லில்லு அரிசிக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒரு நிழலை உண்டாக்குவான். அந்த நிழல்ல அவங்க இருப்பாங்க. வெயில் அடிக்காத ஒரு பகுதி, சூரியன் தலைக்கு மேலதான் இருக்கும், அங்கேயே நிழலா இருக்கும். அவங்களுக்கு ஒரு நிழல் உங்களுக்கு உண்டாகும்னு அர்த்தம். அது
எனவே அங்க வேற அரசு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்குடைய நிழல்னு அர்த்தம் வச்சுக்க தேவையில்லை. நம்ம அங்கே அல்லாஹ் ஒரு நிழலை உண்டாக்கும், அது அல்லாஹ்வுடைய நிழல். அந்த நிழலை அல்லாஹ் தன் நிழல்னு சொல்லலாம், தன் அரசுடைய நிழல் என்று சொல்லலாம். அது மாதிரி தமிழ்ல புலங்குறது பல பாஷைகள்ல, தமிழ்ல மட்டும் எல்லா பாஷைகள்லையும் இப்படி புலங்குறது. எப்படி ஒருத்தர் சொல்றாரு, இப்ப ஹாலித் இருக்காரு, அவரு தான் வசதியான மனுஷன் வாழ்ந்தாரு. இர்ஷாத சின்ன வயசுலேருந்து எடுத்து படிக்க வச்சு, இர்ஷாவுடைய பையனை வச்சுக்குவேன், அவர் சின்ன வயசுலேருந்து அவருக்கு என்ன செலவுக்கெல்லாம் காசுலாம் கொடுத்து அவர் படிக்க வச்சு கடைசி MBBS டாக்டர் ஆக்கி அதுக்கு என்ன செலவோ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போ ஒரு பெரிய ஆள் ஆக்கி அதில் ஒரு கலெக்டராக ஆக்கி விட்டுருக்காரு. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் வளர்ந்து வாலிபமாகி என் சின்ன பையன் விவரம் தெரிந்த பருவத்திலிருந்து என்னை வளர்ந்து வாலிபமாகி இதெல்லாம் ஹாலித் அவர்கள் வீட்டு நிழலில்தான் நான் வளர்ந்தேன். அவர் வீட்டு நிழலில் தான் நான் வளர்ந்து இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிருக்கேன்னா அவர் வீட்டு நிழலில் வளர்ந்தவன் தான் நான். அப்படியே காலேஜுக்கே போகலையா அவரு, சதா ஒரு வீட்டு வாசல் நிழலில் நின்றுட்டாரா? அந்த வீட்டு நிழலில் வளர்ந்தவன் நான் அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். ஒரு வேலை அமெரிக்காவில் படிச்சிருப்பாரு, இங்கிருந்து காசு மட்டும் அமைச்சிருப்பாரு. இவர் அந்த வீட்டுக்கோ வீட்டு நிழல வீடு எந்த தெருவில் இருக்குன்னு தெரியாது சில நேரங்களில். அவர் வீட்டு நிழலில் வளர்ந்தேன்னு அர்த்தம் என்ன? அவருடைய தயவில் அவருடைய உதவியில வளர்ந்தேன் சொல்றது பழக்கம் இருக்கு. இவர் அவருக்கு வலது கைங்க. இந்த புகார் இருக்காரு, ஒரு ஹாலிதுக்கு வலது கை, அதான் அவருக்கு இடது கை ஒன்று இருக்கோ. இப்போ வலது கை அவர் வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இவர் மண்டையை கொண்டு ஒட்ட வச்சுட்டாங்க. யார் மண்டைய? புகாரி மண்டையை ஒட்ட வச்சுட்டாங்க. இப்படி ஆட்டினா அவர் தான் ஆடுறாரு. அப்படியா? வலது கை எப்படி ஒரு மனிதனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறதோ, இந்த வேலை செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கோ, அதே மாதிரி இவர் தன் வேலைகளை செய்யக்கூடிய காரியதரிசியாக அவர் வச்சிருக்கிறாரு. அவரை கொண்டு வேலைகளை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. காரியதரிசின்னு அர்த்தம். இப்படி இஸ்லாஹி வார்த்தைகள் சொல்றது புழங்குவாங்க. அல்லாஹ் மாபாப்கே சாயா அப்பர் ஹமேஷா ரக், யாரெல்லாம் தாய் தந்தைய நிழலை இவர் மேல சதா வையெல்லாம் உடுது துவா செய்வாங்க. அல்லாஹ் அல்லாஹ் துமார மாபாப்கே சாயா துமார சர்ப ஹமேஷா ரக், அல்லாஹ் உங்க தாய் தந்தைய நிழலை உங்க தலையில எப்பயும் வைப்பானாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க தாய் தந்தை அப்படியே மேல தூக்கி பிடிச்சிக்கணும். யாராவது அந்த நிழல்ல கொண்டு போய் இந்த குழந்தைய வச்சிடணும். அப்படியா? அவருடைய அருளிலேன்னு அர்த்தம். தாயே மே துமாரே தாமன் கே இஸ் தின் சே குசாரா கர்த்தே ஹேன், இதுமானே உங்களுடைய புனித முந்தானை நிழலில் எப்பொழுது நாங்கள் கடந்து சென்றோமோ, தாயேமி துமாரே தாமன் கே, தாமன்னா உங்களுடைய முந்தானை, உங்களுடைய முந்தானை நிழலில் நாங்கள் எப்போ கடந்து சென்றோமோ எங்களுடைய வாழ்க்கையை மாறிடுச்சுன்னு படிக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க தாமன் அந்த ஷேக் தன்னுடைய முந்தானையை பிடிச்சிட்டாரு, மேலே தூக்கி பிடிச்சிருந்துருக்காரு மாடியில் நின்று, அது நிழல் கீழே பட்டிருக்குது, அதில் இவர் கடந்து போயிட்டாரு. அப்படியே அர்த்தம். அவங்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து தாலீமை கேட்டாங்கன்னு அர்த்தம். இதான் அர்த்தம். அவன் நிழலுக்கு நேரடியாக அர்த்தம் வைக்கிறது இல்லைல்ல. அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய நிழல் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய அருள் என்று பொருள், நிழல் என்று பொருள் இல்லை, அருள் என்று பொருள். அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ் வரக்கூடியதுக்கு அர்த்தம் வைக்கணும். ஏன்னு கேட்டா, அப்ப அல்லாஹ் தஆலாவை முஜஸ்ஸிமாக்கள் என்று ஒரு பிரிவினர்கள் முகையதாக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு உடம்பு இருக்கு, நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, உயரம் இருக்குது. அந்த அல்லாஹ் தஆலா அரிசி என்ற ஒரு கட்டிடத்துல உட்காந்துருக்கோம். அந்த கட்டிடத்துல உட்காந்து வானத்திலிருந்து அப்படி இறங்கி வர்றான். சில நேரங்கள்ல முதல் வானத்துக்கு இறங்கி வரான்னு வருது இல்ல, மேலேருந்து இறங்கி முதல் வானத்துக்கு நான் மிம்பர்லேருந்து இறங்குற மாதிரி இறங்கி வர்றான். இப்னு தைமிய்யா என்ன பண்ணாரு, மிம்பர் மேலே ஏறி உட்காந்து ஒவ்வொரு மிம்பரா கீழே இறங்கி ஒரு படியை இறங்கி வச்சு, இப்படிதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வானமா கால் வச்சு இறங்கி வர்றான்டாரு. நவுது பில்லாஹ். இப்னு தைமிய்யா இந்த மாதிரி முஜஸ்ஸிமாக்கள் என்ற ஒரு பிரிவினர்கள், அல்லாஹ்வுக்கு உடல் இருக்கிறது என்று பேசக்கூடியவர்கள், அர்ஷில் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அரிசின்னு ஒரு நாற்காலி மாதிரியும் அங்கே அல்லாஹ் தஆலா கால் மேலே காலை போட்டு உட்காந்து தஸ்பீஹ் வகித்து இருக்கிற மாதிரியும் கற்பனை செய்கிறார்கள். இது தவறான கொள்கை. அதனால சொல்றாங்க, ஒரு கைஃபானு மஜ்ஹூல், அது எப்படி என்று நமக்கு அறிய மாட்டோம், அது ஈமான் கொள்வது நம்ம மேல் கடமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பை அனஞ்சா
அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கருத்துக்கு தான் இது ஆதரவாக இருக்கிறதே ஒழிய அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற கருத்துக்கு இது முரணான கருத்து அல்ல. சரி. யூஷில் லைலன் நஹார, அல்லாஹ் தஆலா பகலை இரவை மூடச் செய்கிறான். பகலை லைல அகுஷா யுகுஷி, அல்லாஹ் மூடச் செய்கிறான். அல்லாஹ் பாயில் ரெண்டு மஃபூல், லைலும் மஃபூல் நஹாரும் மஃபூல். அப்ப எதை வேணா எதை வச்சுக்கலாம். இரவு பகலை மூடுகிறது, பகல் இரவை மூடுகிறது, எப்படி வேணா சொல்லிக்கலாம். இரவெல்லாம் இருக்கு, உடனே பகல் வந்து இந்த இரவை மூடி இருக்கு. ஒரு வஸ்துவை மூடிட்டா தெரியுமா வஸ்து? இப்போ இது என்னங்க, இது செல்போன், இதை நான் மூடிட்டேன், என் கையை வச்சு மூடிட்டேன். செல்போன் தெரியுமா? தெரியல. இது தெரியுது, கை தெரியுது. அதே மாதிரி இரவு வந்து பகல் அப்படியே மூடிடுது, பகல் தெரியல, இரவு தான் தெரியுது. திரும்ப பகல் வருது, வந்து என்ன செய்யுதுங்க, இரவை அப்படியே போர்வை போட்டு மூடின மாதிரி மூடிடுது, இரவு தெரியல, எங்கே வந்தாலும் வெளிச்சமாயிடுச்சு. ஒன்றை ஒன்று மூடுகிறது. யுகுஷில் லைல அந்நஹார, இரவை மூடச் செய்கிறான் பகலின் மேல் போர்வையாக போட்டு. எத்துலுபு, இது அதை தேடுகிறது. எது எதை தேடுகிறது? ரெண்டுடைய ஃபாயில். எத்துலுபு வந்து லைல் நோய், ஹுவ நஹார் நோய். அது எத்துலுபு நஹார் நோய், ஹுவ லைல் நோய். இது அதனை தேடுகிறது, இரவு பகலை தேடுகிறது, அல்லது பகல் இரவை தேடுகிறது, அல்லது ஒன்று இன்னொன்றை தேடுகிறது. ஹசீசன் வேகமாக அதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் பகலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு பகலும் இரவை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பாஷாவோடு தெரியுமா? ஹசீசன் காரணம் தெரியல. இந்த பூமி சுற்றுவதனால்தானே இரவு பகல் மாறுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதனாலே இரவு பகல் உண்டாகிறது. தன்னைத்தானே எவ்வளவு ஃபாஸ்ட் தெரியுமா? எவ்வளவு வேகமாக சுத்தும். இப்போ சாதாரணமாக சைக்கிளில் போனால் ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டரா 15 கிலோமீட்டர், மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறான். காரில் போனாலும் ரொம்ப, பஸ்ஸு மணிக்கு 40 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போகுது. காரு ஒரு 70 80 ஃபாஸ்ட்டு ஸ்பீடாமீட்டர் காட்டுது இல்லையா, 70 80. ட்ரெயின் போனால் ஒரு 100 150 ஃபாஸ்ட்டாக போகலாம். ஃப்ளைட்டு ஒரு 300 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் 350 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போகலாம். பூமி எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகுதுங்கிறீங்க? பூமி சுற்றுது, தன்னை தானே சுற்றி கொண்டே இருக்கிறது பூமி. இப்போ நம்ம புறவச்சேரி இங்கே இருக்குல்ல, இங்கே தான் இருக்குன்னு தெரியல. பூமி சுற்றுற ஃபாஸ்ட்டில் புறவச்சேரியும் சேர்த்து தான் சுற்றுது. இந்த டெஸ்கில் இந்த ஸ்கேலை வச்சுருக்கேன், டெஸ்கை ஃபாஸ்ட்டாக இது நவுத்துனா எது நவுறுது பாய்? ஸ்கேலு நவுறுமா இல்லையா? நவுறும். இப்போ பூமி மேலே உட்கார்ந்துருக்கிற இந்த ஒவ்வொரு ஊரும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நமது இந்த ஊரும் கடும் வேகத்தில் சுற்றுகிறது. எந்த வேகம், எவ்வளோ வேகம் சொல்ல போவோம்? எவ்வளோ சுமாராக சொல்லுங்க. எத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு? கார் ஃபாஸ்ட்டா, ட்ரெயின் ஃபாஸ்ட்டா, பஸ்ஸா? சொல்லுங்க பாய். மணிக்கு 1000 கிலோமீட்டர் சுமார், கரெக்டா துல்லியமா சொல்லல, ஏறத்தாழ மணிக்கு எத்தனை கிலோமீட்டரு? 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு. ஏன்னா இந்த பூமியுடைய சுற்றளவு இருக்கு பார்த்தீங்களா, பூமி சுற்றளவு பூமத்திய ரேகை பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூமியுடைய பூமி சுற்றி ஒரு கயிறு கட்டி தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மொத்தம் எவ்வளோ நேரம் கயிறு தேவைப்படும்? 24,000 கிலோமீட்டர். 24,000 கிலோமீட்டரையும் 24 மணி நேரம் சுற்றிடுது. துல்லியமா சொல்லல பாய், ஏறத்தாழ சொல்றேன், கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். 24,000 கிலோமீட்டர் தூரத்தையும் 24 மணி நேரத்தை சுற்றி இருக்குன்னா கரெக்டா ஒரு மணிக்கு ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது பூமி. அவ்வளோ வேகத்தை சுற்றுது. மேல இருக்கிற வசதிலாம் பிச்சுக்கிட்டே பறந்துடும். அப்படியே ஒரு ட்ரெயின் மேல ஒருத்தர் நிற்கிறான், ட்ரெயின் மெதுவாக நகர்ந்தவன் பரவாயில்ல, வேகம் எடுக்க ஆரம்பிச்சு எக்ஸ்பிரஸ் சும்மா சல்லுன்னு மணிக்கு 150 200 300 பறங்குது. மேலே நிற்க முடியுமா? அவன் ஊக்கி எத்திர எங்கேயாவது. அது அந்த ட்ரெயின் மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல பறக்குது. இருப்பானா அவன்? இதே ட்ரெயினில் உள்ள மேலே ஏதாவது ஒரு சங்கிலி வச்சு கட்டி போட்டானா பறந்துகிட்டே வருவோம் அப்படின்னு சரி இருப்பானா? சங்கிலி வச்சு காலை கட்டி போட்டுட்டான்.
ஃப்ளைட் மேலே ஏறி உட்காந்துட்டான். அது பாட்டுக்கு மணிக்கு 150 ஆரம்பிச்சு 500 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குது. மேலே உட்காந்துட்டே வருவானா, எதையும் இறுக்கி பிடிச்சா வேணா கொஞ்ச தூரம் வருவான். அது காற்று அடிக்கிறவா பிச்சுட்டு பறக்கிறதுல அவனும் ஒரு பக்கம் உடம்பு செதறிடும் இல்லையா. பூமிக்கு மேலே நம்ம உட்காந்துருக்குறோம், மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல. இப்போ காலையில் 7 மணிக்கு இருந்த இடத்துல நம்ம 8 மணிக்கு இல்லை, அங்கேருந்து எவ்வளோ தள்ளி வந்துட்டோம். இந்த ஃபேஸில், இந்த திறந்த வெளியிலே அங்கிருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம வந்துட்டோம். வெளியே வந்துட்டோம். உலக வெளியிலே, இந்த பால்வெளி மண்டலத்திலே 1000 கிலோமீட்டர்களை கடந்து நாம் வந்து விட்டோம். அப்படி வந்த மாதிரி தெரியலையே, தெரியாது, உனக்கு தெரியாது, அது நீ இருக்கிற இடத்த வச்சு தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த பூமி மட்டும் சுற்றவில்லை, சூரிய மண்டலம், சூரியனும் அதை சேர்ந்து துணை கோள்களும் அதனுடைய கோள்களும் சேர்த்து சூரிய மண்டலங்கிறாங்களே, இந்த முழு சூரிய மண்டலமும் சுத்திக்கிட்டு இருக்குது. தனியா சுத்திக்கிட்டு இருக்கு பை, கடும் வேகத்துல. அதுல உண்டான பூமி தனியா சுத்துது. நம் பூமியுடைய வேகத்தை மட்டும் பார்க்குறோம் 1000 கிலோமீட்டர்னு. பூமியும் இழுத்து கொண்டு அந்த மண்டலமே சுத்துதே, அதை கவனிச்சா பேசல எங்கிருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம. என்ன விளங்கல உங்களுக்கு பை? இந்த மதரசா சக்கரங்க வச்சு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இந்த மதரசாவே, இந்த மதரசா இங்கிருந்து திருச்சியை நோக்கி ஒரு மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் கொண்டிருக்கு. இந்த மதரசாவில் இந்த மூலையிலிருந்து அந்த மூளைக்கு நான் ஓடுறேன். இப்போ மதரசாவும் போயிட்டு இருக்கு, நானும் போறேன். இப்போ நானும் ஒரு பக்கம் நகர்றேன், என்னோட சேர்த்து மதரசாவும் நகருது. இப்போ மதரசா 1 மணி நேரத்தில் ஏறத்தாழ ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளிடுச்சு. மதரசாவுக்கு உள்ள இருந்த நான் 1 மணி நேரத்தில் 1 கிலோமீட்டர் நான் வந்துருக்கேன்னு வச்சுக்கேன். இல்லை மதரசா அவள் மொத்தம் நகர்ந்து தூரம் எவ்வளோ வச்சுங்க, 101 கிலோமீட்டர். அது 100 கிலோமீட்டர் மதரசா நகர்ந்துருக்குது, நான் 1 கிலோமீட்டர் நகர்ந்துருக்குறேன், 101 கிலோமீட்டர். அப்போ பூமியை சேர்த்து கொண்டு இந்த சூரிய மண்டலமே சுற்றுகிறது. அது 1 மணி நேரத்தில் ஒரு 2000 கிலோமீட்டர் போயிருக்கு, பூமி ஒரு 1000 கிலோமீட்டர் போயிருக்கு. மொத்தம் இந்த பேஸில் நாம நகர்ந்தது 3000 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. பை, இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான கணக்கு, மண்டமூலே பிச்சுக்கும். நம்முடைய கேலக்சிங்கிறது சூரிய மண்டலம்லாம் சேர்ந்து ஒரு கேலக்சி. இது மாதிரி ஆயிரக்கணக்கான மண்டலங்கள்ல இருக்கு. இந்த கேலக்சியே சுத்திக்கிட்டு இருக்குது கடும் வேகத்துல. அதையும் சேர்த்து கவனிச்சா எங்கேயோ போயிட்ட, நீ எங்க இருந்தோ எங்கேயோ போயிட்ட, சிந்தனைக்கே எட்டல. ஆனால் இருந்த இடத்திலிருந்து அசையாதது போல வல்லவா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாவுடைய பசுல் பத்து, அல்லாவுடைய கருணை. பை, பறந்துகிட்டே இருந்தா யார் வந்து வாழ முடியும் துனியாவில்? இது அல்லாவுடைய கருணை. பூமியில ஈர்ப்பு சக்தி என்று கொடுத்து நம்ம இழுத்து பிடிச்சு நிக்க வச்சிருக்கான் அல்லாஹ். அப்ப இரவும் பகலும் ஒன்றை ஒன்று தேடுகின்றன, துரத்தில் கொண்டிருக்கின்றன. வஷம்சவல் கமரவன் நுஜூம், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அல்லாஹ் ஜல்லஷாஹு தஆலா படைத்தான். முசஹராத்தின், அல்லாஹ்வால் அவைகள் தஸ்கீர் செய்யப்பட்டதாக, கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டதாக, அல்லாஹ்வுடைய வசப்பட்ட நிலையிலே அல்லாஹ் தஆலா சூரியன் சந்திரனை அனைத்தையும் படைத்தான். இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் உள்ளன. முசஹராத்தும் பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை கொண்டு அவைகள் வசப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவன் சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், லஹுல் ஹல்கு ஜமீஅன், சிருஷ்டிகள் அனைத்தும் அவனுக்கே உரியது. வல் அம்ரு குல்லுஹு, அனைத்து விதமான காரியங்களும் அவனுக்கே சொந்தமானவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
அப்ப சிருஷ்டிகளை இயக்குதலும் அவனுக்கே சொந்தமானது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து ஹல்க் அம்ர் என்றால் உலகில் உள்ள சிருஷ்டிகளை 3 வகையா பிரிக்கலாம். ஆலமே ஷஹாதா, ஆலமே பர்ஸக், ஆலமே அர்வா. அஜ்சாம், அம்சாத், அர்வா. ஆலமே அஜ்சாம்னா என்னங்க? ஜட உலகம், நம்ம வெளியே பார்க்கறது, மனிதன், சூரியன், சந்திரன், மரம், செடி கொடிகள், கல் கரடுகள், இவையெல்லாம் ஆலமே அஜ்சாம்ல உள்ளது. ஆலமே அம்சால் கபர் வாழ்க்கை, கனவு உலகம். அது ஆலமே அருவா, ரூஹ் உலகம். இந்த ஆலமே அருவாகையும் ஆலமே அம்சாலையும் சேர்த்து ஆலமல் அம்ரு என்று சொல்லுவார்கள். ஆலமுல் ஷஹாதாவை ஆலமுல் ஹல்க் என்று சொல்லுவார்கள். அலாலவுல் ஹல்கு அல்ல அம்ரு. ஆலமே அஜ்சாமும் அவனுக்கே உரியது, அம்ரு என்ற கூடிய ஆலமே அம்சால் அருவா இந்த ரெண்டும் அவனுக்கே உரியது. தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகவும் கண்ணியமாகிவிட்டான், ரப்புல் ஆலமீன் ஆகிய அவன். உதுஉ ரப்பக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் அழையுங்கள், தபர்ருஅன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பணிந்தவர்களாக, வகுஃபியத்தன், ரகசியமாக அவனை அழையுங்கள், அழைத்த அவனிடத்திலே நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வரம்பு மீறக்கூடியவர்களை யாரு? அல்லாஹ்ட்ட துவா கேட்காம தன்னை பெருமையில என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் எதுக்கு அவன்கிட்ட கேட்கணும், கேட்காம இருக்காலும் வரம்பு மீறக்கூடியவன் தான். அல்லது துவாவில் வரம்பு மீறக்கூடியவர்களே சொல்லலாம், அவன்கிட்ட கேளுங்க, அதுக்கு வரம்பு மீறி கேட்காதுங்க. வரம்பு மீறி அர்த்தம் என்ன? ஒன்று செய்கையில் வரம்பு மீறுது, ஓன்னு அழுவுறது, கத்துறது, துடிக்கிறது, கீழே படுறது, புரள்றது, இல்ல குடு இல்ல, ரொம்ப ஓவரா ஜருக்கு விடுறதுங்கிறதுல அது மாதிரி இதுவும் கூடாது. அல்லது கருத்திலே அமைதியாக கேட்கறான், ஆனா கருத்துல அளவு கடந்து கேட்கறான். இல்ல எனக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும், அங்க ஒரு கண்ணாடியில ஒரு மாளிகை கட்டணும், அந்த மாளிகைக்கு ஓரத்துல தங்கத்துல, இந்த சைட்ல மரகதம், அந்த சைட்ல மாணிக்கம், இப்படி இங்க ஜம்ரூத்து போட்டிருக்கணும், அங்க எனக்கு பொரிச்ச கோழி ஒன்று வரணும், பொரிச்ச பரவரப்பு, அதை சிக்கன் 65 போட்டிருக்கணும். இதெல்லாம் தேவையில்லாதுங்க. இது இந்த மாதிரிலாம் நோண்டி கேட்டுருவோம். யாரெல்லாம் சோனத்துக்கு அழைச்சிட்டு போக முடிஞ்சு போச்சு. அவர்கள் துவாக்கல்ல வரம்பு மீறக்கூடியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதில்லை. ஹதீஸ்லயே வருது, ஒரு சஹாபி கேட்டாங்க, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வெள்ளை கலர் மாளிகை வேணும் அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவ்வாறெல்லாம் அல்லாஹ் தஆலா துவால வரம்பு மீறி கேட்காது, எல்லாத்த கேளுங்க, யாரெல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூட அல்லான்னு கேட்கணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது ஹாலித் துவா சார், யாரெல்லாம் அழகான மனைவி கூட இருந்தாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். யாரும் எனக்கு மனைவி வேணும், அந்த மனைவி மூக்கு சின்னதாக இருக்கணும், காது அளவோடு இருக்கணும், கன்னத்தில் கரு இருக்கக்கூடாது, சொரியாக இருக்கக்கூடாது, இப்படியே வரிச்சு கேட்குறாரு. இது உதடு பனி வெடிப்பு மாதிரி வெடிச்சு இருக்கக்கூடாது, தலைமுடி சொட்டையும் ஆங்காங்கே சொட்டைகளும் ஆங்காங்கே சிவப்பு முடிகளுமாக இடத்துல பரதேசி தலை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அல்ல இது இப்படியே வரிசையா கேட்டுப்பாங்க இருக்காரு. இல்ல நல்ல பொண்ணா அழகான பொண்ணா கூட இல்லன்னு கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. மீசை முளைச்சிடக்கூடாது, எனக்கு பொம்பளைங்களே மீசை முளைச்சிருக்கு, எனக்கு அந்த மாதிரி மீசை முளைச்சு அது யாரு வேலை சேவிங் பண்ணி விட்டுட்டு இருக்குது, அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்ணு முட்டை கண்ணு மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்குன்னு இத்தினோண்டு குருவி கண்ணு மாதிரி இருக்கக்கூடாது, ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும். இப்படி நம்ம கேட்ட உட்காந்து இருப்பாங்க. இது துவாக்கல்ல வரம்பு மீறது. எப்படி கேட்கலாம்? யாருன்னா அழகான, உனக்கு பிரியமான, தீன்தாரியான நல்ல பெண்ணா எனக்கு மனைவியா கல்யாணம் முடிச்சு கூட அல்ல,
அப்படி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வரம்பு மீறி கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம். இது ஒரு கருத்து. இன்னமும் லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வரம்பு மீறக்கூடியவர்களை விரும்புவதில்லை. வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி, பூமியில் குழப்பம் செய்ய வேண்டாம். பாத இஸ்லாஹிஹா, அது பூமியாவது இஸ்லா ஏற்பட்ட பின்பு. மக்கள் ஒரு நம்ம ஒரு விஷயத்துல நேர்வழியில் இருக்கும்போது நீ போய் புதுசாக குழப்பாத. உதாரணமாக ரசூல்மார்களை எல்லோரும் பின்பற்றி கொண்டிருக்கும்போது ஷிர்கு குஃப்ர புதுசாக உண்டாக்காத. அதையும் குறிக்கும். ஊரில் ஒரு விஷயத்தில் மக்கள் ஒன்றுபட்டிருந்தால் நீ போய் குழப்பத்தை உண்டாக்காத. வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி, பூமியிலே ஃபசாதை உண்டாக்காது. பாத இஸ்லாஹிஹா, அவரது பூமி செழிப்படைந்த பின்பு, நேர்வழி பெற்ற பின்பு. வதுஊஹு, அந்த அல்லாஹ்வை நீ அழைத்துக் கொள்வாயாக. ஹௌஃபன், அவன் மேல் கொண்ட அச்சத்தின் காரணமாகவும், தமஅன், ஹௌஃபன் தமஅன், அவன் மேல் உண்டான ஆசையின் காரணமாகவும். அவன் அஸாபை பயந்து அவன் ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவனாக அவனிடத்தில் நீங்கள் குறித்துக்கிறோம். அவன் ஆதரவு வைத்தவனாக நீர் அவனை அழையுங்கள். இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபுன் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து அல்லாஹ்வை வழிபடக்கூடிய நல்லடியார்களுக்கு, நற்காரியம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் நெருக்கமாகவே சமீபமாகவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. அல்லாஹ்வின் ரஹ்மத்து யார் நற்காரியம் புரிந்து அல்லாஹ்வை கட்டுப்படுறாங்களோ அவர்களுக்கு என்றைக்கும் மிக மிக சமீபமாக நெருங்கியதாக அல்லாஹ்வின் ரஹ்மத் இருக்கிறது.